மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தங்கலான் இந்த படத்தினுடைய போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் வெளிவந்த நாள்லேருந்து இந்த படத்தில் விக்ரமனுடைய கெட்டப் மேலேயும் அவருடைய கேரக்டரைசேஷன் மேலேயும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நிறைய கற்பனையான விஷயங்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சமீப காலங்களில் மேடைகளில் ரஞ்சித் பேசியிருக்கிற அவருடைய பேச்சை இந்த படத்தோட தொடர்பு படுத்தி பார்த்தாங்க. இந்த பேச்சுக்கும் அந்த படத்துக்கும் தொடர்பு இருக்குமான்ட்டு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு படத்தை பற்றி அதிக விமர்சனம் வந்தது தங்கலான் படத்துக்காக தான் இருக்கும். இந்தியாவுடைய அருணாச்சலம் இந்த மண்ணு நம்புலுது, இதுக்காக சைனா வந்து நம்ம கிட்ட போராடுது. அதுக்கு அடுத்தது பாகிஸ்தான் காஷ்மீர் மண்ணு நம்புலுது, பாகிஸ்தான் அது சொந்தம் கொண்டாடுது. இலங்கையில் ஈழத்து மண் தமிழர்களது, அதை யார் சொந்தம் கொண்டாடுறன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவங்களுடைய மண்ணுக்காக தங்கலான் போராடுறது தான் இந்த படத்தினுடைய கதையை. மண்ணுக்காக போராடுறது இந்த கதையில மிக பிரதானப்படுத்தியிருக்கு. அப்போ இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்ப்போம். விக்ரம் இவர் வந்து வடார்காடு மாவட்டத்தில் ஒரு பூர்வகுடி விவசாயி. இவங்களை சார்ந்தவங்க எல்லாமே விவசாய நிலத்தில் உழைச்சி சாப்பிடக்கூடியவங்க. இவங்களை வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஜமீன்தார் என்ன பண்ணுவார்னா, உங்களால் வந்து வெள்ளைக்காரனுக்கு வரி வட்டி கட்ட முடியாது, அதனால் உங்களுடைய வரியும் வட்டியும் நானே கட்டிட்டேன், அதனால் நீங்கள் இனிமேல் வந்து எங்கிட்ட வந்து விவசாய அடிமைகளாக இருங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ விக்ரம் கேட்பாரு, நம்ம வந்து அடிமையாக இருக்கிறதுக்காக இங்கே வாழலை, இது நம்மளுடைய மண், இதை நாம் உழைச்சி சம்பாதிக்கணுக்குள்ள தான் பிரிட்டிஷ்லேருந்து அவர் டேனியல் ஒரு அதிகாரி அவர் சொல்லுவார், இந்த பகுதியில் பக்கத்தில் அதை வந்து வேலூர் பகுதி மாதிரி காட்டியிருப்பாங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வெட்டி எடுக்கிறதுக்கு உங்களை விட்ட ஆளுங்களே கிடையாது, உங்களுடைய தொழிலாளர்கள் எங்களுக்கு வேணும், நீங்கள் வாங்க உங்களுக்கு தங்கம் தரேன், அதிலேருந்து உங்களுக்கு பங்கு தரேன்னு ஒரு ஆசை வார்த்தையை கூட்டி விக்ரம் அடுத்தது வந்து அவர் கூட சில பேர்த்த கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போனோன்னே பெரும் போராட்டத்துக்கு பிறகு விக்ரம் அவங்க டீம் 4-5 பேர் சேர்ந்து அங்கே தங்கம் இருக்கிறதுக்கான அடையாளத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே டேனியல் என்ன சொல்லுவார்னா, இங்கே தங்கம் இருக்கிறதுக்கான அடையாளம் தெரியுது, இதை வந்து உங்களால் மட்டும் வெட்டி எடுக்க முடியாது, அதனால் உங்கள் ஊர்காரங்களே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவர் பிரிட்டிஷ் அவங்களுடைய உடையை கொடுத்து பிரிட்டிஷ்னுடைய ஒரு இளைஞர் மாதிரி விக்ரமை மாற்றி துப்பாக்கியெல்லாம் கையில் கொடுத்து ஒரு பத்திரத்தெல்லாம் கையில் கொடுத்து உங்கள் ஊர்காரங்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு பெரிய நம்பிக்கையோட விக்ரம் அனுப்புவாங்க. விக்ரம் தன்னுடைய ஊர் மக்களை கன்வின்ஸ் பண்ணுவார். அங்கே இருக்கிற மக்கள் வரத்துக்கு தயங்குவாங்க, நாங்கள் இங்கேயே இருக்கிறோன்னு. அப்போ விக்ரம் சொல்லுவார், இந்த மண்ணில் நீங்கள் அடிமையாக இருக்கிறத விட அங்கே நம்ம வந்து டேனியல்கிட்ட போனால் அங்கே தங்கத்தை எடுத்து அவர் பாதி தங்கத்தை கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அந்த தங்கத்து மூலமாக நாம் இங்கே இருக்கிற வெள்ளைக்காரனுங்களுக்கு இங்கே இருக்கிற ஜமீன்தார்களுக்கு வரியை கட்டிட்டு நம்ம நிலத்தை மீட்கலாம். அது மட்டும் இல்லை, அங்கே சில பேர் வந்து சில இளம் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்து மேலே ஆசை இருக்கு அவங்களுக்கு, மற்ற ஜமீன்தாரோடைய மனைவிகள் மாதிரி தாங்களும் தங்கம் போடணுன்னு. இந்த ஆசைகள் இந்த தேவைகள் இது எல்லாத்துக்காகவே ஊரையே இடம்பெயர்ந்து விக்ரம் வந்து டேனியல் கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு தங்கம் வெட்டி எடுக்க போகிறாங்க. அங்கே போன உடனே வழக்கம் போல் உழைப்பாளர்களுக்கு என்ன கிடைக்கும், நம்பிக்கை துரோகம், அதுக்கு அடுத்து அவங்க போராட்டம், இதெல்லாம் தான் அங்கே வந்து முதன்மையாக நிற்குது. இந்த போராட்டம் இந்த நம்பிக்கை துரோகத்தெல்லாம் எதிர்த்து விக்ரமும் அவங்க டீமும் எதெல்லாம் இழந்தாங்க, அந்த தங்கத்தை அவங்களால வெட்டி எடுக்க முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையை. இந்த படத்தில் விக்ரம் நான் சொன்ன மாதிரி இந்த போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுலேருந்து விக்ரமனுடைய கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பித்தாங்க, எல்லாருமே வந்து பேச ஆரம்பித்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கடின உழைப்பு, எந்த விவசாய கருவியும் பயன்படுத்தாமல் முழு உடல் உழைப்பை போட்டு உழைக்கிற விவசாயினுடைய உடம்பு எப்படி இருக்குமோ அதே உடம்பு இந்த படத்தில் விக்ரம் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அது வந்து எதை வந்து அவர் வந்து முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு அந்த உடம்பு வந்து அப்படி சிறுத்து அதே மாதிரி அந்த பலமும் அந்த சோர்வோ கிடையாது. அவர் வெயிட் லாஸ் பண்ணதில் அந்த விவசாயிக்கு உண்டான அந்த முழு கெட்டப்பு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை இது. அதனால் அந்த கெட்டப் அந்த முடி இதெல்லாம் வச்சுட்டு விக்ரம் இருக்காரு. அவருடைய மனைவியாக பார்வதி வராங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் அந்த காதல் எல்லாமே பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் விக்ரம் வந்து கூட்டிக்கிட்டு தங்கம் வெட்டி எடுக்கிறதுக்காக போகிறாரு. இவர் வந்து அந்த மக்கள் அந்த குழுவுக்கு ஒரு தலைவருங்கிறதுனால இவருக்கு பலம் ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த பலத்தை பயன்படுத்துறது, அதுக்கு அடுத்தது அந்த பிரிட்டிஷ் குரூப்புக்கிட்ட அந்த டேனியல்கிட்ட வந்து இவங்க ஏமாந்தது. அங்கே வந்து ஒரு குமஸ்தாவாக ஒருத்தர் இருப்பார், அவர் திருநீர் போட்டுட்டு சிவபக்தர் மாதிரி இருப்பார், உங்களுக்கு தெரியுமில்ல கணக்கு பிள்ளை மாதிரியோ அவங்க இருப்பாங்க. அவங்க இவர் வந்து எப்படி தப்பாக வழி நடத்துகிறாரு, அவங்கள எப்படி ஒரு எதிர்த்து கேட்குறாரு, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல விக்ரம் வந்து தன்னுடைய நடிப்பில் பிரமாதப்படுத்தியிருக்காரு. இந்த விக்ரம் மட்டும் இல்லாமல் பூட்டன் விக்ரமாக ஒருத்தர் வருவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னொரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவராக வருவார். அந்த பூட்டன் விக்ரம் வந்து அவர் தான் முதல்ல வந்து தங்கத்தை சலித்து கண்டுபிடிப்பார். அவர் ஒரு ராஜா கிட்ட ஃபைட் பண்ணி அவருக்கு என்ன வேணும்னு அந்த ராஜா கேட்கும்போது அப்போ விக்ரம் சொல்லுவார், எனக்கு எதுவுமே வேணாம், நான் தங்கத்தை எடுத்து கொடுக்குறேன், நீ வந்து எங்களுடைய நிலத்தை திருப்பி கொடுன்னு கேட்பாரு. ஸோ 2 விக்ரமே போராடுறது
அவங்களுடைய தாய் மண்ணை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதில் விக்ரமோடைய நடிப்பு, வசனம், பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதப்படுத்தியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு யார் டேனியல் கிட்ட வந்து திரும்ப அவர் மட்டும் வந்துட்டு தன்னுடைய மனைவி கிட்ட வந்து கட்டல் அப்படி உட்காந்துருப்பாரு, காலத்துக்கு காலை போட்டு உட்காந்துருப்பாரு. அந்த இடம் ரொம்ப பிரமாதமான இடம். அது மட்டும் இல்லாமல் வயல்வெளியில் நைட்டில் வைக்கோலை போட்டு அது மேலே ஒரு துணியை விரித்து போட்டு தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பத்தோட படுத்துக்கிட்டு அவர் கதை சொல்கிற இடம் இதெல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இவர் மட்டும் இல்லாமல் பார்வதி, மரியான் படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நடித்த பார்வதினு சொன்னால் தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய கெட்டப் மாற்றி இவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது மாளவிகா மேனன். இவங்க வந்து ஆர்த்திங்கிற கேரக்டரில் ஆரத்தி ஆக்சுவலி வந்து அவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து அந்த தங்கத்தை அந்த இருக்கிற இடத்த பாதுகாக்கிற பூதம் மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பாங்க. பூதங்கிறது யாருன்னா இந்த தங்கத்தை கைப்பற்றுன்னு போகிறாங்க இல்லையா, இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க பூதம். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்திங்கிறவங்க 5ஆம் நூற்றாண்டுலேயே சிலரால் இந்த தங்க புதையலை பாதுகாக்கிறதுக்கு நீ தான் தகுதியான பெண் அப்படின்னு சொல்லி சக்தியை கூட்டி அனுப்பிச்சக்கூடிய ஒரு பெண்ணு. அவங்களும் வந்து நம்ம சொல்லங்காட்டி தான் தெரியும், கட்டா குஸ்தியில் நடித்தவங்க பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பசுபதி, இவர் வந்து ராமானுஜரனுடைய ஃபாலோயர்ஸ். ராமானுஜர் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் வாழ்ந்தார். இந்த கதை வடார்காடு மாவட்டத்தில் நடக்கிறதுனால இங்கே இருக்கிற விவசாயிகளை, பூர்வகுடி விவசாயிகள், பட்டியலின மக்களை வந்து பூநூல் போட்டு மாற்றுவார். யார் பசுபதி மாற்றிட்டு சொல்லுவார், நீ இனிமேல் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, பெருமாளை கும்பிடு, பெருமாளே பெருமாளே அப்படின்னு சொல்லி கும்பிடுவார், கோவிந்தா கோவிந்தாம்பார். இது எல்லாமே வந்து வரலாற்றில் பதிவு செஞ்சது நடந்தது. இதை போகிற போக்கில் வந்து ஒவ்வொரு கேரக்டர் மூலமாக சொல்லிட்டு போயிருப்பார் ரஞ்சித். இந்த படத்தினுடைய நடிகர்கள் எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. சரி, ரைட், ஓகே. இந்த படத்தினுடைய இயக்குனர் ரஞ்சித். இந்த படத்தை பார்த்த உடனே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஞ்சித்துடைய படம்னாவே ஒன்று வந்து அம்பேத்கர் சிலை இருக்கும் அல்லது புத்தர் சிலை இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா அவர் போகிற போக்கில் அந்த புத்தர் சிலையை வச்சுட்டு போகலை. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 7வது 8வது படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், வரலாற்றில் யுவான் சுவாங் அப்படின்னு சொல்லி ஒரு சீன பயணி, அவர் வந்து இந்தியாவுக்கு வரும்போது அவர் புத்த மதத்தை அங்கங்கே பரப்புனார். அவர் எதுக்காக இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னா, இந்தியர்களுடைய கலாச்சாரத்தையும் இந்தியாவில் என்ன மாதிரியான பொருளாதாரம் இருக்குது, இங்கே என்ன செழுமை இருக்குங்கிறத எழுதி அதை வந்து சைனாவுக்கு கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக தான் வந்தார். இதன் மூலமாக சைனாவோ மற்ற உலகத்தில் இருக்கிற மாலுமிகளோ இதை கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு வரத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தான் வந்தார் அவர். யுவான் சாங் வந்துட்டு போகும்போது சில இடங்களில் புத்த மதத்தை பரப்புனார். அப்படி பரப்பப்பட்ட ஒரு இடம் தான் வடார்காடு. அந்த இடத்துக்கு வந்து புத்த சிலையை வச்சுருப்பாங்க. அங்கே தான் தங்க புதையல் இருக்கும். இது எல்லாமே ரஞ்சித் வந்து ஒரு அம்பேத்கர் சிலையை வைக்கணும், ஒரு புத்தர் சிலையை வைக்கணுங்கிறதுக்காக வைக்கல. எல்லாமே வரலாற்று பதிவுகளை அங்கங்கே போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்காகவோ அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவோ எடுக்கப்பட்ட கதையாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஆங்கிளில் பார்க்காத, இது எல்லாமே உழைப்பவர்களுக்கான கதை. உழைப்பவர்கள் எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள், எப்படி சுரண்டப்படுகிறார்கள், அவங்களுடைய நிலத்தை எப்படி வஞ்சகமாக பணக்காரர்கள் மீட்டுக்கிறாங்க, பணக்காரர்கள் கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறத ரஞ்சித் இதில் சொல்லியிருக்காரு. நான் வந்து சொன்னது சின்ன விஷயங்கள் தான், ஆனால் இதில் வந்து டைலாக் நிறைய டைலாக்ல நல்ல பஞ்சிங்காகவே சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் ரஞ்சித், விக்ரம் இவங்க 2 பேரும் மெனக்கெட்டு உழைச்சது, வரலாற்று ஆய்வு பண்ணி இந்த படத்தை உருவாக்குனது நீங்கள் சொல்லிக்கிட்டு வரீங்க. இது நீங்கள் ஒரு வகையில் நீங்கள் பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த படத்தை பார்த்தோன்னே நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இல்லையே, இந்த படத்தை ரசிக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்குறதெல்லாம் தெரியுது. இந்த படத்தில் ரசிக்கிற மாதிரி இல்லாத இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து விக்ரம் வந்து டேனியல் கூட தங்க இருக்கிற இடத்த தேடி போவார். அந்த ட்ராவல் காட்டுவாங்க. அவர் போராடுறது, ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் தான் காட்டிடுவாங்க. அடுத்தது 2வது வந்து திரும்ப விக்ரம் அவங்க ஊர் மக்களை கூட்டிகிட்டு திரும்ப டேனியல் சொன்ன இடத்துக்கு போவார். டேனியல் சொன்ன இடத்துக்கு போவார். அந்த இடம், அந்த பயணம் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த இடங்களில் மட்டும் கொஞ்சம் தொய்வு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் எந்த இடத்த வந்து தொய்வுன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடமுமே கிடையாது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த தொய்வு படத்தில் ஒரு பெரிய டிஸ்டர்ப் கொடுத்துருக்கா அப்படின்னா, படம் வந்து மாற்று சினிமா விரும்புகிறவங்களுக்கு இந்த தொய்வு வந்து பெரிய தொய்வாக இருக்காது. மற்றபடி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்துட்டு அல்லது வந்து இந்த படத்தை பார்த்துட்டு சொல்கிறவங்க வந்து என்னப்பா என்டர்டெய்னிங்கே இல்லை அப்படின்னா, ஜோக் இல்லை அப்படின்னு பார்த்தா அது மட்டும்தான். மற்றபடி மணி ஸ்டாக்ஸ் நேயர்களே, இந்த படம் வந்து ஒரு வரலாற்று பதிவான படம். இது எல்லாருமே மெனக்கெட்டு நடிச்சிருக்காங்க. இந்த உழைப்புக்கும் இந்த நடிப்புக்கும் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்துட்டு இதில் வந்து ரஞ்சித்தை பற்றியோ விக்ரமை பற்றியோ இந்த படத்தை பற்றினோ இருக்கிற ஒரு மாய கருத்தை நீங்கள் வந்து நம்பாதீங்க. படத்தை பாருங்கள், அதில் இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்குங்க. இந்த ரிவ்யூ நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ரிவ்யூ நாங்கள் வேற ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.